Hi, hello, this is TAPCA 360. நாம் இன்னைக்கு ஜூலை 10th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, which state became the 6th Indian state to officially achieve full literacy under the ULAS program? ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அடல்ட் லிட்ரஸி ரேட்டையும் வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் இந்த வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 5 ஃபுல்லி லிட்ரஸி எடுத்த ஒரு ஸ்டேட்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ அதில் இப்போ வந்து ஆட் ஆகிருக்க தான் வந்துட்டு 6th என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரகாண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஓகேவா, ஸோ ரைட் ஆன்சர் என்னென்னா உத்தரகாண்ட். ஓகே, which state became the 6th Indian state to officially achieve full literacy under the ULAS program அப்படின்னா உத்தரகாண்ட். ஓகே, ஸோ பார்த்துடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ULAS அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி ப்ரோக்ராம். ஓகேவா, லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ULAS ப்ரோக்ராம். ஸோ த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2020 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சரியா, அண்டர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் திஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து அச்சீவ்டு அஸ் அ வந்து ஃபுல்லி லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட் இப்போ ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ இந்த டிக்ளரேஷன் யார் கொடுத்துருக்கா? லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் உத்தரகாண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், குர்மீத் சிங். ஓகேவா, ஸோ அடல்ட் லிட்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 95% ஆஃப் தி அடல்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்துட்டு இது அட்டைன் பண்ணிருச்சு, நெக்ஸ்ட் டு தட் இப்போ வந்து உத்தரகாண்ட் அட்டைன் பண்ணியிருக்குன்னா ப்ரிசைடிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்டு சிக்கிம். சரியா, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஃபுல்லி லிட்ரஸி ரேட் அட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டு தட் இப்போ உத்தரகாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ வந்துட்டு ULAS அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலிமா அடல்ட் லிட்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்துட்டு அதிகப்படுத்தணும். சரியா, வந்துட்டு அபவ் டு தி 15 ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 95% வரைக்கும் இது வரைக்கும் வந்து உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி லிட்ரஸி அடைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த ULAS ப்ரோக்ராம் வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ இதுக்கு முன்னாடிலாம் யார் இருந்திருக்கா? மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்டு சிக்கிம். சரியா, நெக்ஸ்ட் டு தட் தான் இப்போ யார் வந்திருக்கா? உத்தரகாண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் The Global AI Summit 2027 will be hosted in which city? சரியா, எங்கே வந்து இந்த Global AI Summit 2027 நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் நடக்க போகுது. சரியா, ஜெனீவாவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன்ஸோட அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டெலிகம்யூனிகேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி வந்து ஹோஸ்ட் ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு வந்து எல்லா விதமான அந்த மெயினான ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ எல்லாருமே வந்து அதுக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை வந்து லொக்கேஷனை வந்து பலெக்ஸ்போ ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எடிஷன் ஹெல்ட் இன் நியூ டெல்லி, இந்தியாவில் தான் வந்துட்டு இந்த ஒரு குளோபல் AI சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கு. ஆஃப்டர் டு திஸ் பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது? பலெக்ஸ்போ ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜூன் 21, 22, 2027 நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, என்ன வந்து கருப்பொருள் தட் இஸ் கோர் கோல் என்னவா எடுத்து செயல்படுறாங்க? எஸ்டாப்ளிஷிங் ஸ்டேபிள் மல்டிலேட்ரல் மெக்கானிசம்ஸ் ஃபார் குளோபல் AI கவர்னன்ஸ். சரியா, ஸோ AI தான் வந்துட்டு AI சம்மிட்டில் மெயினான ஒர்க்காக இருக்கும். பட் என்னன்னா வந்து அதோட மல்டிலேட்ரல் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணும், இன்னும் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். சரியா, ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து தே ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியா உட்பட எல்லாருமே வந்துட்டு கலந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ப்ரீவியஸ் ஹோஸ்டிங் நம்ம வந்து நியூ டெல்லி இந்தியாவில் நம்ம பண்ணோம். இதுக்கு அடுத்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து பலெக்ஸ்போ ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
who became India's 98th chess grandmaster in July. சரியா? ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ நேற்று தான் வந்து நம்ம பார்த்தோம் வாஷ் வந்திருந்தாரு, ஹர்ஷவர்தன் வந்திருந்தாரு 96 and 97th அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ யார் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வத். ஓகேவா? ஸோ அஸ்வத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் கன்னியாகுமரி தமிழ்நாடுவை சேர்ந்தவர். அட் தி ஃபைனல் பூனே இன்டர்நேஷ்னல் கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின். ஓகேவா? ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 98th கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து 17 year old அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கன்னியாகுமரி தமிழ்நாடை சேர்ந்தவர். ஓகே, ஸோ அஸ்வத் 98th செஸ் மாஸ்டர். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையாவே வந்து இப்போ செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிகப்படியாக வந்து அடிக்கடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which organization confers the Ustad Bismillah Khan Yuva Puraskar? ஸோ இது வந்து இந்த உஸ்டட் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கம்பைண்டாக வந்து 2024 அண்ட் 2025 சேர்த்த அந்த லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த உஸ்டட் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஆர்டிஸ்ட் 106 prizing young artists from India were selected to receive this prestigious national award. ஓகேவா? ஸோ வந்து 106 ஃப்ரம் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு இதுக்கான அந்த அவார்டுக்காக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சங்கீத, ட்ராமா, டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர், ஸோ இந்த லிஸ்ட்டில் தான் வந்துட்டு அவங்களுக்கான அந்த அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஆர்ட் ஃபார்ம்ஸில். சரியா? ஸோ அந்த அதில் வந்து ரெனவுண்டாக முக்கியமாக யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்துலாம். ஓகேவா? சங்கீத் நாடக் அகாடமி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடான பார்க்கும்போது இது முக்கியமான சிஏ தான். ஸோ அதனால் வந்து சங்கீத் நாடக் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய இந்த உஸ்டட் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் கம்பைன்ட் அவார்ட் 2024 and 25 தான் இப்போ 26 கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் வாங்கியிருக்காங்கிறத மட்டும் முக்கியமானவங்களை மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஆச்சாரிய ஸ்ரீ ராஜ்கோட் லாச்சி கோஸ்வாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஹவேலி சங்கீத் ட்ரெடிஷன், ஸோ அதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சங்கீத்காக வாங்கியிருக்காரு. ஸோ புஷ்டிமார்க் ஹவேலி சங்கீத் ட்ரெடிஷனுக்காக ஆச்சாரியா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அக்ரம் கான். ஸோ எதுக்காகனா வந்துட்டு ஃபோக் கேட்டகரி ஃப்ரம் தி ராஜஸ்தான். ஸோ ஆர்ட் ஃபார்மை ப்ரிசர்வ் பண்ணதுக்காக வந்துட்டு இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் திவாஷா வேயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு கார்பா ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் ஃபார் கார்பா. ஸோ இதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கார்பா டான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஷோர் பாய் சோமாபாய் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எதுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்காக வாங்கியிருக்காரு. சரியா? ருத்ரா வீணா மேக்கர். சரியா? அதுக்காக வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கபில் தேவ் சுக்லா வந்து கிரியேட்டிவ் ஒர்க் ஆஸ் அ தேட்டர் டைரக்டர். சரியா? தேட்டர் கேட்டகரி சொன்னேன். ஸோ அதுக்காக இவர் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆகாஷ் மாலிக் அண்ட் ஷாயக் மித்ரா எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களும் வந்து ஜாயின்ட்லி ரெகக்னைஸ்டு ஃபார் த தேட்டர் இந்தியன் தேட்டர் ஒர்க்குக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இவங்கெல்லாம் முக்கியமாக அந்த 106 பார்த்தீங்கன்னா செலக்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து சங்கீத்காக, அப்புறம் டான்ஸ்க்காக, ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்காக அண்ட் ஆல்சோ கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் தேட்டருக்காக வாங்கியிருக்கவங்க தான் இவங்க. ஆச்சாரியா வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத் ஹவேலி சங்கீத். அக்ரம் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் கேட்டகரி ஃபார் ராஜஸ்தானுக்காக வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் திவாஷா வியாஷ் வந்து கார்பா டான்ஸ். நெக்ஸ்ட் கிஷோர் பாய் சோமாபாய் மிஸ்ட்ரி எதுக்குன்னா ருத்ர வீணா மேக்கர். சரியா? ஸோ அதுக்காக கிராஃப்ட்மேன்ஷிப்காக வாங்கியிருக்காங்க. கபில் தேவ் சுக்லா எதுக்கு வாங்கியிருக்காங்க? தேட்டர் டைரக்டர். அண்டு ஆகாஷ் மாலிக் அண்டு சாயக் மித்ரா எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரெகக்னிஷன் ஃபார் தி இந்தியன் தேட்டர். ஓகேவா? ஸோ இதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் the Pragati Agriculture Scheme primarily aims to empower how many rural youth as agri entrepreneurs. ஓகேவா?
ஸோ எவ்வளோ பேரை அக்ரி ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்றணும், ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிரகதின்னு சொல்கிறப்பே நம்மளுக்கு வந்துட்டு 3 லிஸ்ட்டு நம்ம கையில் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ பிரகதி அப்படின்னு சொன்னாலே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இந்த இனிஷியேட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா proactive governance and timely implementation. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பிரகதி மிலிட்ரி எக்ஸசைஸ். எங்கன்னா உம்ரோய் ஸ்டேஷன், மேகாலயா. உம்ரோய் ஸ்டேஷன் மேகாலயாவில் வந்து பிரகதி மிலிட்ரி எக்ஸசைஸ் நம்ம எப்போதும் நடத்துகிறது தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 13 கண்ட்ரீஸோட நம்ம அந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ASEAN ஏஷியன் கண்ட்ரீஸை இருக்கக்கூடிய அந்த BCI, LMM, PST, VT அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரூனை, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவஸ், மியான்மர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், தைமூர் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரிஸ் 13 கண்ட்ரீஸோடு சேர்ந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பிரகதி மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்துட்டு நடத்துவோம். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கள் உம்ரோய் ஸ்டேஷன் மேகாலயாவில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதனால் பிரகதி அப்படின்னாலே வந்து நம்ம வந்து மனதில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட் வந்து பிரகதியில் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா 2015லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட்லி என்ன விதமான ஒரு பப்ளிக் க்ரீவியன்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ இதில் வந்து டைரெக்டாக இதை சேர் பண்ணுறது யாருன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் நேரடியாக வந்துட்டு என்ன விதமான பப்ளிக் க்ரீவியன்ஸ் இருந்தாலும் இதில் வந்து தெரிவிக்க முடியுமா, அவங்க வந்து அதை கரெக்டாக பார்த்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இன்னும் வந்து என்னென்னா ஸ்டேட் செக்ரட்டரியேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல், இதில் எல்லாத்துலேயுமே அஃபிஷியல் லெவலில் என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த ஒரு பிரகதி வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி சேர்டு பை யாரோட கண்காணிப்பில் டைரெக்டாக இருக்குன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட கண்காணிப்பில் இருக்குது. இன்னொன்று இந்த பிரகதி மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகதி அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் தான் பார்த்தோம். ஸோ லான்ச்டு பை தி யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? சிவராஜ் சிங் சௌகான் கொண்டு வந்திருக்க இந்த இனிஷியேட்டிவ் தான் இந்த பிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலயமா வந்துட்டு இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய கிஷோர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்ஸில் அவங்க வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு ஒரு சாயில் ரிலேட்டடாகவோ இல்லை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸாகவோ அந்த மாதிரி எடுத்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அவங்கள பண்ணணும், அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இனிஷியேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் த்ரூ அக்ரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா 20,000 ரூரல் யூத் அஸ் அக்ரி என்டர்பிரனர்ஸ் இது வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்காங்க டைரக்ட்லி டு சப்போர்ட் 20 lakh, தட் இஸ் 2 million ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ். சரியா? ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து சப்போர்ட் பண்ணும், ஃபார்மர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் மூலிமா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கிசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த யங் ஏஜில் வந்துட்டு இருக்கக்கூடியவங்கள வந்து இந்தமாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பிஸ்னஸஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத மெயின் எய்மாக கொடுத்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சரி. இது மூலயமா வந்து ஃபார்மர்ஸ் மெயின் டார்கெட்டாக என்ன வச்சுருக்காங்கன்னா ஃபார்மர்ஸோட இன்கம்மை அட்லீஸ்ட் 30% வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், க்ராப் ஈல்டு வந்து 15 to 20% வந்து அதிகரிக்கணும். நெக்ஸ்ட்டு
transition of participating farmers to regenerative practices. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களுடைய மெயின் எய்மாக வச்சு செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா? எந்தெந்த ஸ்டேட்ஸை வந்து மெயினாக இதோட டார்கெட்டாக வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், அசாம், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா அண்டு ராஜஸ்தான். சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினான கோர் ஸ்டேட்ஸு. இதில் தான் வந்து அக்ரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி இன்னும் வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் எய்மில் செயல்படுத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸு மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், அசாம், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா அண்டு ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ இதுதான் பிரகதியில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு அக்ரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ தான் வந்து ஜூலை மந்த் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலயமா வந்துட்டு இன்னும் வந்துட்டு அக்ரியோட ரிலேட்டடான இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம், நான் இருக்கேன், ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வில்லேஜில் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோட்டிவாக தான் இந்த ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் the repeat tripping elimination program RTEP has been launched by which organization? சரியா? ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் TNEB போர்டு வந்துட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ RTEP. சரியா? அப்போ யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TANGEDCO TNEB. ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எந்த ஒரு இடத்துலலாம் வந்து மெயினாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 6 மந்த்ஸாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு கரண்ட் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற வந்து அடிக்கடி வந்து கட் ஆகுது, சரியாக வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் செயல்படுத்த வேண்டியதெல்லாம் பண்ணலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் அப்படி இப்படி டிபேட் இருந்தாலும் இப்போ என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து ஒரு ரீவேம்பாக புதுசாக ஆரம்பிக்கணும். அதுக்கான ரெனோவேஷன் எங்கெங்கெல்லாம் செயல்படுத்தணுமோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணி அந்த பழைய கேபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அதுக்கப்புறம் எங்கேயும் வந்துட்டு இந்த லோடு ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்தமாரி வந்து எல்லா விதமான ஒர்க்ஸையும் வந்துட்டு அதுவும் 6 மாதம் மெயினாக வந்து ஒரு இடத்துல ரொம்ப கரண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த இடத்துல எல்லாம் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான தான் வந்து இந்த RTEP ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரோக்ராமை TNEB லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதுக்கு வந்து TNBEB சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ டாக்டர் J. ராதாகிருஷ்ணன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட், சிர்ஷா கினோவ் ரீசென்ட்லி அவார்டட் a GI tag belongs to which state? சரியா? சிர்ஷா கினோவ். ஸோ இந்த கினாவ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச். ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு இதுக்கு GI டேக் வந்திருக்கு அப்படின்னா ஹரியானாவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேண்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சோட வகையெல்லாம் நம்மளுக்கு தெரியும், மேண்ட்ரன். சரியா? ஸோ அது மாதிரி வந்துட்டு இது ஒரு டைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரிச் இன் கால்சியம் அண்ட் பொட்டாசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே விளைவிக்கக்கூடிய ஆரஞ்சில் இது ரொம்ப வந்து ரிச்சின்னு வந்து பொதுவாக வந்து சிட்ரஸ் ரிச்சாக தான் இருக்கும், விட்டமின் C. அது இல்லாமல் கால்சியம் அண்ட் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ரிச் ஃப்ளேவர்ஸில் இருக்கக்கூடிய ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹரியானாவில் இந்த சிர்ஷா கினாவுக்கு வந்துட்டு GI இண்டிகேஷன் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன வாங்கியிருக்கு அப்படின்னா புல்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹேண்டிகிராஃப்ட் டிசைன்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க ஹரியானா. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ்க்காக வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சிர்ஷா கினாவுக்காக வந்து ஹரியானா வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வந்து ஆரஞ்ச்னாலே வந்து நாக்பூர் தான் வந்துட்டு ஃபேமஸ். சரியா? நாக்பூர் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ். நாக்பூர் இன்னொன்று வந்து அது ஒரு சென்டரில் இருக்கும். அதான் வந்து கனெக்டிங் இந்தியாவாக வந்துட்டு எந்த சைட் போனாலும் ட்ராவலுக்கு வந்து நாக்பூர் போய் சென்ட்ரல் கனெக்ட் ஆகி போகிற மாதிரி தான் வந்துட்டு கனெக்ஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து நாக்பூர் வந்து சென்ட்ரலாக இருக்கும் மகாராஷ்டிராவில். ஸோ அந்த மாரி வந்து ஆரஞ்சில் ஃபேமஸ் நாக்பூர் தான்.
சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இந்த சிர்ஷா கினோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஜிஐ டேக் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா. ஸோ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஃபார் தி ஃபஸ்ட்டு ஃப்ரூட், வெரி ஃபஸ்ட் ஃப்ரூட் இன் ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. சரி, நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்கியானா வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜில் வந்து இண்டோ இஸ்ரேல் ஸ்டைலில் தான் வந்துட்டு இந்த விதமான பிளான்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாங்கியானா வில்லேஜில் தான் அதிகப்படியாக வந்துட்டு இதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே இருந்த அந்த சிறப்புக்கு மிக்க ஆரஞ்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜிஐ இண்டிகேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. சரி, நெக்ஸ்ட் Tribex, a digital platform for promoting tribal culture, was launched by which ministry? Okay va. So Tribex அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைபல் கல்ச்சர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ யார் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ட்ரைபெக்ஸ். சரியா. ஸோ இந்த ட்ரைபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா வந்துட்டு அவங்களுக்கான இப்போ வந்து யூஜிசி ரிலேட்டட் 1 year ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் மெயினாக அவங்களுக்கான ஃபோக்கஸ் லாங்குவேஜாக வந்துட்டு இப்போ வந்து சந்தலி லாங்குவேஜ், ஓல்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணி அதுக்கான அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்துட்டு மாரி முடிச்சுக்கலாம். ஸோ எந்த ரிலேட்டடான இப்போ வந்து ட்ரைபல் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஆர்ட் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, ஸோ அதோட அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி வந்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா. ஸோ வந்து இது மூலயமா வந்து ட்ரைபல் ஆர்ட்டு, லாங்குவேஜஸ் அண்டு ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது மூலயமா கற்றுக்கலாம். சரியா. மெயினாக வந்து இந்த சந்தலி லாங்குவேஜ், ட்ரைபல் லாங்குவேஜ், ஓல்சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் மாஸ்டர் ஆர்டிஷியன்ஸ் கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து இது மூலயமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யூஜிசி வந்துட்டு 1 year கோர்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா வந்துட்டு இதெல்லாம் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ட்ரைபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட், the Natural History Museum at Mizoram University has been designated as India's 21st repository under which act? சரியா. ஸோ எந்த ஆக்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயோடைவர்சிட்டிக்கான ஒரு களஞ்சியமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த வந்து ரெப்பாசிட்டரி அப்படின்னா சொல்லலாம், ஒரு களஞ்சியம் எல்லாமே இருக்கக்கூடியதான் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவில் வந்து செயல்படக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் எங்கே இருக்குது, மிசோரம் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. ஸோ எங்கே அப்படின்னா வந்து மிசோரம் யூனிவர்சிட்டி ஐஸ்வாலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாஸ் 21st டெசிக்னேட்டட் ரெப்போசிட்டரி அண்டர் தி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகேவா. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை வந்து ஒரு களஞ்சியம் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்தியாவோட 21st ரெப்பாசிட்டரி ஆனது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது, மிசோரமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மிசோரம் ஐஸ்வாலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி, இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்துட்டு இது வருது. ஸோ எல்லா விதமான எப்படி சொல்கிறது, ஒரு மியூசியத்தில் எல்லா விதமான ஒரு பயோ எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, கன்சர்வாக கரெக்டாக வச்சு கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்பெசிமென்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு மிசோரமில் இருக்கக்கூடிய இந்த மியூசியம்க்கு வந்துட்டு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அந்த டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த டெசிக்னேஷன் தான் வந்துட்டு எது கீழே வருது, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகே. சரி, நெக்ஸ்ட்
the seed scheme is implemented by which union ministry? சரியா, seed scheme அப்படின்னு சொல்லக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சீட் அப்படிங்கிற வேர்டை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இண்டோவில் சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் வந்துட்டு நடந்துச்சு. சரியா, ஸோ பிரிக்ஸ் மீட்டிங். சரியா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா கலந்துக்கிட்ட அந்த ஒரு பிரிக்ஸ் சம்மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்ஸ்க்கான மீட்டிங் இண்டோர் மத்திய பிரதேஷில் நடந்துச்சு சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில். ஓகேவா, ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு த்ரூ ஐசிஏஆர், சரியா, ஐசிஏஆர் மூலியமாக சீட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. சீட் எக்ஸ்சேஞ்ச், agriculture network program and seed exchange program through ICAR அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீட் உண்மையிலே இருக்கக்கூடிய விதைகள் அதை பற்றின வந்துட்டு ஒரு ரிலேட்டடான அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் அதில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதை பற்றின இம்ப்ளிமெண்டேஷனுக்காக இருந்தது தான் வந்துட்டு இந்த ஒரு சீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இது வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில். ஓகே, சரி, இது என்ன சீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். த ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் தி டிஎன்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ். ஓகேவா, ஸோ டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு இந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டு ப்ரொவைட் வெல்ஃபேர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் லைவ்லிஹுட் சப்போர்ட் டு தி டீநோட்டிஃபைட் அண்ட் நோமடிக், செமி நோமடிக் கம்யூனிட்டிஸ். ஓகேவா, ஸோ இவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஎன்டிஸ், என்டி, எஸ்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நோமடிக், அப்புறம் செமி நோமடிக் அப்படின்னு சொல்லுவோம். நோமடிக், செமி நோமடிக்னா என்னென்னா வந்து நாடோடிகள், அவங்கள தான் வந்து நோமடிக் அண்ட் செமி நோமடிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த டிஎன்டி கம்யூனிட்டிஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1871 பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த குற்றப்பத்திரிகை கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1871 பிரிட்டிஷ் சார்பில் கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே அது கீழே தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப்டர் டு த இண்டிபெண்டன்ஸ் வந்து 1949 அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தாங்க. அப்போ 1952 திரும்ப வந்து ரீஅப்பீல் பண்ணி ஸோ என்ன ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான நேமை வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு இந்த இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த டிஎன்டிஸ் கீழவே வந்து 68 வந்து அந்த பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப்ஸ் வந்து 68 வந்து இது கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டிஸை இது மூலயமா வந்துட்டு பிரித்து வச்சுக்காங்க. இதில் வந்து நோமடிக்ஸ் அண்ட் செமி நோமடிக்ஸ் கம்யூனிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த நாடோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிரீஷ் பரத்வாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்துட்டு அந்த செமி நோமடிக்ஸ் அண்ட் நோமடிக்ஸுக்கான அந்த கமிஷன், நேஷ்னல் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேர்மேனாக அவர் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தோம். அவர் தான் வந்து சேதுபந்த் பிரிஞ்ச்மேன் ஆஃப் இந்தியான்னு கூட பார்த்தோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து நாடோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 3 பேருக்குமான ஒரு வெல்ஃபேர், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் லைவ்லிஹுட் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடியது அந்த சீட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, ஸோ இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 53.06 crores வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மோர் தென் 3,438 எக்ஸ்க்ளூசிவ் டிஎன்டி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு காம்ப்ரமைசிங் ரஃப்லி 46,067 members have been mobilized across states. ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
பிஎம்ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெல்த் ப்ரோக்ராம், ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது, அது வந்து இவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவாஸ் யோஜனா இருக்குல்ல, ஸோ அந்த வீடு கட்டி தரக்கூடிய அந்த ஸ்கீம், ஸோ இது வந்து அவங்களுக்கு போய் சேரணும். இந்த வந்து எஜுகேஷன் வைஸ் கொண்டு அவங்களுக்கு வந்துட்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து செயல்படுத்துறதுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சீட் ப்ரோக்ராம் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஎன்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஸோ இதில் எல்லாம் வந்துட்டு எதுலனா இந்த ஃபோக்கஸ்டு ஏரியாஸ் லைக் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்சோ வந்து 28 மேஜர் ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஏரியாவை இதை ஃபஸ்ட்டு கட்டமாக வந்து எல்லாத்துலேயும் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்துட்டு இந்த சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் ஃபார் தி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஎன்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம். அவங்கள வந்து எல்லா ரிலேட்டடாகவும் லைவ்லிஹுட்டில் வெல்ஃபேர் ஆஃப் தெம் அந்த ஒரு இதில் கான்செப்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எஜுகேஷன் வைஸு, லைவ்லிஹுட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எய்மில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ லன்ச் அந்த வீடியோ. தேங்க்யூ.